ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் போவாங்க. ஸோ 6ல் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வந்து உடல் நிலையில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 4ல் வந்து நீச்சமாக இருக்குது. அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் வந்து இடமா பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லா இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 3, 5 மற்றும் அது சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணங்கள். ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கிற ஃபீலிங் நிறைய கொடுக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அம்மா வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் விற்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ல் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கடனாலே ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பட் வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து வேலை விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் வக்கரமாக இருந்தால் அது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவியினோட தேவையில்லாத சச்சரவுகள், ஒரு அப்பானால் ஒரு சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் பண்ணணும். சில பேர் வந்து நீங்கள் வேலைன்னு சுற்றிட்டு இருக்கீங்க, என்னங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி மன உளைச்சல், இல்லை கடன் நிறைய வாங்கிட்டீங்கிற மாதிரி மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அப்போ அந்த சண்டையெல்லாம் நீங்கி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இதுவரை